பாப்பாக்கு பிறந்த நாள் என்னைக்கு? பறந்து பறந்து ஓடும் நல்லா இருக்குதாமா? சூப்பர்மா. குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து நல்லா குண்டு சொரக்கா தான் வாங்கிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். கோலம் அழகா போட்டுட்டு இங்கே கோலத்துக்கிட்டே நின்னுட்டு அழகா போட்டு சங்கீதா போட்ட அழகான கோலத்தை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மத்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வா. அழகா தான் போட ட்ரை பண்ணேன். தர ரொம்ப ஈரமா இருந்ததுனால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இருந்தாலும் வந்து கலர்லாம் அடிச்சேன் இன்னைக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சங்கீதா போட்ட கோலம். மஞ்சள் கலர் முதல் வேலையா கோலம் போட்டாரு. மத்த வேலையை புள்ளி வச்சு அதுல வந்து ரெட் கலர் டாட் வச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். சரி கலர் அடிக்குமே சொல்லிட்டு அழகா கலர் போட்டு சூப்பரா கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லாலே சொல்லுங்க. ஒரே ஒரு கலரை வச்சு கோலம் போட்டேன். நிறைய கலர் இருக்கு. இப்பதான் எப்போ மார்கழி மாசம் வரும்னு கவுண்ட் பண்ணேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் நடக்குதா. ஐப்பசி கார்த்திகை மார்கழி 2 மாசம் இருக்கு. நடுவுல 2 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட கலர் கோலத்துக்கு எல்லாம் வேலை வரும். நீ வேணா பாரு. அப்ப கலர் கலரா பெருசா போட்டு விடுவேன் நான். சரி இது போய் ஃபர்ஸ்ட் டீயை போடுவான். ஜஸ்டில தூங்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பால் குடிக்கணும்ல. ஆமா, அவளுக்கு பால் நம்ம காஃபி போட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுமே இப்ப செஞ்சிடலாம். புரட்டாசி மாசம் ஸ்பெஷலா வந்து வேற எதுவும் செய்ய முடியாது. அதனால வீட்டுல என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு வெஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். முதல் வேலையை செடிக்கு தண்ணி ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த செடிக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியும் ஊத்துறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் தாங்கி இருந்த செடி தண்ணி டெய்லி ஊத்தக்கூடாது இருக்கு. ஆமா, ஸ்ப்ரே பண்ணி விடணும் பேபி. ஏன்னா இலையில டஸ்ட் வந்து படிஞ்சிருது. மேல அந்த இது வச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு அப்பப்போ போய் தண்ணி ஊத்திட்டு வரணும். பாம் பிளான்ட். ஆமா, தண்ணி ஊத்தலாம். அது ஞாபகம் வச்சுக்க. ஜெஷிதா காரை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோமே. ஆமா, மேல வச்சிருந்தோம். மேல ஓட்டிட்டு இருப்பா. அவ வந்து கீழே நான் ஓட்டணும்னு சொல்லிட்டு வண்டியை கீழே எடுத்து வந்து சார்ஜ் போட்டு நேத்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓடிட்டு இருந்தா. அப்பா அமுக்குப்பா அதனால பிரஸ் பண்ணவே முடியல. ஆக்சிலேட்டர் அமுக்கவே முடியல. எங்கனே தெரியல. கடிச்சது அது காணோம். எங்கன்னு தெரியல. பேக் பண்ணி வச்சிருப்பா. அங்க உள்ள போய் தேடி பாக்கலாம். ஆனா அவளே வந்து காலால மேய்ச்சி ஓட்டினா. சைக்கிள்லாம் நல்லா ஓட்ட கத்துக்கினா. அவன் இப்ப கார் ஓட்ட கத்துக்கிறாரு. சைக்கிள் ஓட்ட கத்துக்கினாரு. அடுத்து கார் ஓட்ட கத்துக்கிறாரு. ஆமா, சரி. அப்கிரேட் ஆயிட்டே போறாருல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா தூங்கின பாய அவரே சுருட்டுறாரு. ஒழுங்கா சுருட்டுமா, அப்பதான் தூக்கிமா வைக்க முடியும். உள்ள எத்துமா வைப்பா. வாங்க தூங்கி எழுந்துட்டு பாய சுருட்டி எத்துமா வைக்கணும். தூக்கு அப்பா எத்துமா வைக்கிட்டாமா. எத்துமா. நான் தான் கேட்டேன் சங்கீதா. அப்பா பாய எத்துமா வச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். இல்ல நானே எத்துமா வைக்கிறேன். சுருட்டி எத்துமா வைக்கிறாரு. டெய்லியுமே அவதான் எத்துமா வைப்பா. பாய் படுத்து பாயில பட்டானா அந்த பாய சுத்தி போய் அழகா வச்சுட்டு வந்துருவா. ஜெஷிதா பக்கத்துலயே வந்து நின்னுங்கிறாரு. ஜெஷிதா பால் குடிக்கிறதுக்கு தான் நிக்கிறாரு. பால் வேணுமான்னு. அவ்வளவுதான். பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா காஃபி கலந்துட்டேன். பால் போட்டு கொடுப்போம். ஓகே. தள்ளிப்போ பால். அங்க கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரம் விலகிட்டு வந்து பால் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தது அழகா வந்து பாத்தீங்கன்னா கழுவி வச்சாச்சு. இங்க பாருங்க நம்ம புதுசா வாங்கின பாத்திரம் கூட சூப்பரா இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருச்சு பாத்தியா. இப்ப இந்த பாத்திரம் கழுவி வச்சுனா இது வெளியே எடுத்தா இங்க தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்துல இருந்து சொட்டுற தண்ணி எல்லாமே மறுபடியும் வச்சு விட்டுறேன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கும். எடுத்து ஊத்திட்டு இதையுமே கழுவிட்டு வைக்கணும். எதுவுமே வலிக்க வச்சிடலாம். இப்ப எல்லா தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ஃபில்டர் ஆகும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா. இதுல இருந்து டிஷ் வாஷருக்கே வேலை கிடையாது. நான் வந்து அப்பப்போ பாத்திரம் இருக்குல்ல அது கழுவி இதுல வைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாத்திரம் சேர்றது இல்ல. நிறைய பாத்திரம் சேர்ந்தாதான் நான் டிஷ் வாஷர்ல வைப்பேன். ஜெஷிதா இங்க பாருப்பா.
நிஷ்டா அப்பா கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பாப்பாக்கு பிறந்த நாள் என்னைக்கு? அதான் 31. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சங்கீதா ஜெராக்ஸ்னு சொல்லுவீங்க. அது என்னோட கேரக்டர்லயும் அப்படியே வருது. எனக்கு ஜூன் மந்த் பர்த்டே, ஆனா நான் மே மாசத்துல இருந்து சொல்லிட்டோம் அடுத்த மாசம் எனக்கு பிறந்த நாள் மந்த், அடுத்த மாசம் எனக்கு பிறந்த நாள் மாசம் சொல்லிட்டே இருக்கேன். இவனும் அதுதான் சொல்லிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். 2 மாசத்துக்கு முன்னால இருந்தே பாப்பா பிறந்த நாள் கேக் வெட்டணும், சாச்சி கேக் வெட்டணும். பர்த்டேக்கு என்ன நல்லா பண்ணுவாங்க பாப்பா? பாப்பா பர்த்டேக்கு என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடணுமா? அப்புறம் ஒரு நாள் கூப்பிடுறாரு, அப்பா அப்பா கேக் போய் பாத்துட்டு வரலாமா? பாப்பா பர்த்டே பாப்பா பர்த்டேவே வரலையா? அதுக்குள்ள இப்ப 1 மாசம் முன்னாடியே கேக் போய் பாத்துட்டு வரலாமா? என்ன கேக்கடி வேணும்னு கேட்டா சாச்சி கேக் வேணுமா இருக்கு. என்ன கேக் வேணும் பாப்பா பிறந்த நாளுக்கு? சாச்சி கேக் வேணுமா? அழகா சொல்றாரு பாரு. அப்புறம் யாரெல்லாம் பர்த்டேக்கு கூப்பிடணும் வீட்டுக்கு? சித்தப்பா. அப்புறம் யாரு கூப்பிடணும்? கடகன்னு சொல்ல யாரெல்லாம் கூப்பிடணும் வீட்டுக்கு? மாலியம்மா கூப்பிடணும். அப்புறம் அக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆயா கூப்பிடணும், தாத்தா கூப்பிடணும், அக்கா கூப்பிடணும் சொல்லிட்டு அவர் மாதிரி லிஸ்ட் போடுறாரு. அப்புறம் புது ட்ரெஸ் வேணுமா? என்ன நல்லா சொல்றாரு. சொல்லணுமா? ஜெஷிதாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, இப்பதான் அவளுக்கு கருத்து தெரியுது. அப்புறம் அம்மா கை பிடிச்சி கேக் வெட்டணுமா? நேத்து எங்க அப்பா கிட்ட சொல்றாரு போன் பேசும்போது, தாத்தா பாப்பா பர்த்டேக்கு வா, அம்மா கை பிடிச்சி பாப்பா கேக் வெட்டும் சொல்லிட்டு சொல்றாரு இவரு. சரி சரி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு ஆர்வமா இருக்காரு. பட்டாசு வந்தது இல்ல, பட்டாசு வந்து வெடிக்கும் போதே வந்தாரு, தூங்கிட்டு இருந்தா. ஏன் வந்து பாப்பா பர்த்டே பாப்பா பர்த்டேக்கு வெடிக்கணும், நீங்க ஏன் பட்டாசு வெடிச்சீங்கன்னு கேக்குறாரு. ஏன்னா போன வருஷம் தீபாவளி வந்து பாத்தேன்னா பாப்பா பர்த்டே தீபாவளி அன்னைக்குதான் பர்த்டே வந்து ஆமா போன வருஷம் பர்த்டே பாப்பா தீபாவளி அன்னைக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து ஏன் பட்டாசு வெடிச்சீங்க? பாப்பா பிறந்த நாள் தானே வச்சிருக்கேன், ஏன் வெடிச்சீங்கன்னு கேக்குறாரு. முதல் வேலையா ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜெஷிதாக்கு பால், எனக்கும் சங்கீதாக்கும் காஃபி. இவர் அழகா வந்து அவரோட டேபிள் எடுத்துன்னு வந்துட்டாரு காஃபி குடிக்கிறதுக்கு. அவர் அங்க வந்து தூக்கிட்டு வர இதுலதான் சாப்பிடுற அழகா இல்ல சாப்பிடுறது படிக்கிறது எல்லாமே இந்த டேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சாப்பிடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கி வச்சிருக்கா, யூஸ் ஆகுது, நல்லா யூஸ் பண்றேன். குள்ள வாத்து குவா வாத்து நல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. பாதி வார்த்தையை முழுங்கிடுறாரு ஜெஷிதா. இந்த அளவுக்கு 3 வார்த்தையை அழகா சொல்றல்ல ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து பாத்தீங்கன்னா நேத்துதான் இந்த பாட்டு சும்மா அவருக்கு சொல்லி தரலாமே சொல்லி தந்தா எல்லாமே கோர்வையா சொல்றா. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஜெஷிதா அழகா வந்து வார்த்தையெல்லாம் சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாளா, வளர்ந்துட்டாளான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா. நீ சொல்லாத, நானே சொல்லணும்ன்றாரு, புரியுதா? ஓடிவா அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா. ஜெருக்கு கொய்யாக்காய் கரெக்டா சொல்றாரு. கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் உன்னிடம், பாதி பழம் என்னிடம். சரி சரி, பாதி பழம் என்னிடம், கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து திங்கலாம். பச்சைக்கிளி பாட்டா
பச்சை கிளி பாடும். இது பாடும். என்ன பாடும்? இது பாடும். இது பாடவா? நிலா நிலா ஓடிவா. நிலா நிலா பாட்டு சொல்லு. நிலா நிலா ஓடிவா. தம்பி. தம்பி. நான் சொல்றத விட்டுட்டு நீ என்னதான் சொல்லு. தம்பி கொய்யாக்கா எல்லாம் காட்டி நிக்கிறாரு. சரி தம்பிக்கு தான் பாட்டு பாடுறாங்க. தம்பிக்கு பாட்டு பாடுமா? நிலா நிலா ஓடிவா. நில்லாமல் ஓடிவா. சொல்ல. மலை மேலே ஏறிவா. மல்லிகை பூ கொண்டு வா. அடுத்து அவரே பாடுறாரு. பட்டம் போல பறந்து வா. சொல்ல. என்ன சொல்றேனே புரியலையா? அவரு ஸ்கூல்ல படிப்பாரு. ஜிபி எழுதுவாரா, மிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்றா. சரி நான் எல்லா பாட்டும் படிச்சிட்டே. நீ பச்சை கிளி பாடும். பச்சை கிளி பாடும். பறந்து பறந்து ஓடும். பறந்து பறந்து ஓடும். உச்சி கிளையில் ஆடும். சொல்லு. உச்சி கிளையில் ஆடும். உச்சி கிளி ஆடும். உலுக்கி உலுக்கி ஆடும். ஊக்கி ஊக்கி ஆடும். குண்டு மாம்பழம் தேடும். குண்டு மாம்பழம் தேடும். கூண்டில் அடைத்தால் வாடும். ஆடும். ஆடும். ஒரு சில டைம் என்ன பண்றேன்னா 3 வாரத்துல லாஸ்ட் வாரத்துல மட்டும் அத மட்டும் சொல்றா. ஸ்கூல்லயும் போய் அது மாதிரி தான் கும்பல்ல கோவிந்தா போடுவாங்கல்ல. கடைசி வார்த்தையை மட்டும் டம்முன்னு. இது சொல்லவா? இது என்னது? பாத்ரூம். இது என்னது? மை ஹோம். மை ஹோம்ல என்னென்ன இருக்குன்னு பாக்குமா? லிவிங் ரூம். லிவிங் ரூம்ல என்னென்ன இருக்கும்? பேய் இருக்குமா? சொல்லு. பேய் இருக்கும். லிவிங் ரூம் டி. அப்புறம் பெட்ரூம். கிச்சன். பாத்ரூம். ஸ்டடி ரூம். ஸ்டடி ரூம். இங்க பாரு. டாய்ஸ் ஆகுது. டெடி பியர். டக். ஜீப். கார். பால். இது என்னது? இது என்னம்மா? நாய். இங்கிலீஷ் என்ன சொல்லணும்? இங்கிலீஷ்ல நாய். டாக். இது சைக்கிள். அது சைக்கிள். இது அது பேரு சைக்கிள். அது பேரு சைக்கிள். சூப்பர்மா. அது பேரு சைக்கிளா. போலாமா? போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது காய்கறி எதுவுமே இல்ல. கோவக்காய் தான் இருக்கு. பொரியல் பண்ணிடலாம். ஆனா சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி எதுவுமே இல்ல. போய் கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வரலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் முதல் வேலையை அதை பார்க்கலாம். ஆமா. ஏன்னா சாம்பார் வச்சுட்டுனா கரெக்டா இருக்கும். மதியத்துக்கு சாம்பார், நைட்டுக்கு தோசை சுட்டு சாம்பார் வச்சுக்கலாம். மத்த எந்த குழம்பு வச்சாலும் நமக்கு செட் ஆகாது. ஆமா. சக்கரை வடிக்காது. சரி ஓகே எடு. கொஞ்சமா வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? மூட்டை ஃபுல்லா வச்சிருக்காங்க. நல்லா மூட்டை நிறைய வச்சுக்கிறாங்க. இது நல்லா இருக்கு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா புடினுங்கறாங்க. கேரட். கேரட் போதும். பீன்ஸ் இருக்கா? பீன்ஸ் தான் வேணும். எதுக்கா? அது பக்கத்துல அவங்க அப்படியே அள்ளி போட்டுருவாங்கல்ல. சரி சரி. முருங்கைக்காய் 120. ஆமா இன்னைக்கு வந்து அமாவாசை இல்ல, அதனால விலை அதிகமா. வீட்டுல முருங்கை இருந்து எல்லாம் காஞ்சி போச்சு. மாமா பறிச்சு வந்து கொடுத்தாரு. எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்ம தேடும் போது கிடைக்கல. சொரக்காய் வாங்கிக்கலாமா? சொரக்காய் போடலாங்க. அம்மா வர்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு மாதிரி ஏதாவது செஞ்சு தரலாம். தண்ணி காயெல்லாம் நிறைய சாப்பிடணும்ல. சொரக்காய் தூக்கி வச்சுட்டா போட்டுருவியா? தூக்கிக்கியா வச்சுக்க. போட்டுருவன்றா பூமி. இந்த சொரக்காய் நல்லா இருக்குமா அந்த சொரக்காய் நல்லா இருக்குமா? இது நல்லா குண்டா. சொரக்காய் தான் வாங்கிக்க. வாங்குவா? இது நல்லா கை தர்றா பரிசு. ஏய் பலசாலிதான். எங்க வந்தாலும் இந்த மல்லாட்டைய பார்த்தாருன்னா இவரு விடவே மாட்டாரு. பச்சை மல்லாட்டை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் நீங்க. பச்சை மல்லாட்டை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வாங்கும் போது நல்லா அவிச்சேன். போதும் 1 கிலோ வாங்கிக்கோ. நிறைய எடுக்கிற பாரு. கட்டை போய்
வாங்கிட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் பாப்பி. ஆமா கொஞ்சமா காய்கறி வாங்க போறேன்னு வந்தேன். ஆனா நிறைய காய் வாங்கி வந்தேன். போலாமா? காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காய்கறி கடையிலயும் கூட்டம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை, மாலி அமாவாசை இல்ல, அதனால கூட்டமா இருக்கு. ஃபுல்லா வாங்கிட்டு வந்தாச்சு. சமைக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டிஃபனை முடிச்சிடலாம் சங்கீதா. என்ன இவ்வளவு பெரிய மூட்டை வாங்கி வந்துருக்கா? கொஞ்சமா வாங்க மாட்டியா? 1 கிலோ. 1 கிலோ இது? ஆமா, நிறைய இருக்கிற மாதிரி இது. 1 கிலோ தான். சரி, அப்ப நான் இட்லி சுட்டுறேன். இட்லி சுட்டு தேங்காய் சட்னி அடிச்சு சிம்பிளா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா சமைக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, டைம் ஆயிடுச்சு. இட்லியை சுட்டு டக்குன்னு சாப்பிட்டுறலாம். ஆமா. என்ன ஜஷிதா ஆர்வமா வெயிட் பண்ணின்னு இருக்காரு? தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு தான். குடிச்சு பாத்தியா? நல்லா இருக்கா தண்ணி? நல்லா இருக்கு. தேங்காய் காட்டு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு தேங்காய். ஓடோட தேங்காய் எடுத்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் எடுத்து வந்து ஒரு 2 மாசம் இருக்கும். இன்னுமே சூப்பரா இருக்குல்ல? உரிக்காம இருந்தா தேங்காய் சூப்பரா இருக்கும். ஆமா. இப்ப சட்னி அரைக்க டக்குன்னு தேங்காய் உடைச்சாச்சு. அங்க இட்லி பாத்திரம் வச்சுட்டாவா, இட்லி ஊத்திட்டு தேங்காய் சட்னி அரைச்சா இன்னைக்கு மார்னிங் டிஃபன் ரெடி. மார்னிங் ரொட்டீனும் க்ளோஸ். தேங்காய் தண்ணி நல்லா இருக்குதாமா? குச்சிட்டியா? பத்து நிமிஷம் தான் டைம். கடகடன் இட்லியை ஊத்திடுறேன். பசி எடுக்குது. அவ்வளவுதான். இட்லி வந்தா எடுத்துட வேண்டியதான். மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கு. அதனால இட்லி அதனால மினி இட்லியும் ஒரு பக்கம் 2 இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன் நான். மினி இட்லிமா? ஆமா. சரி, மினி இட்லி இதுல ஊத்துவோம். அதான் கரெக்டா இருக்கும். ஒரு ஸ்பூன் கொஞ்சமா ஊத்து. போதும், கரெக்டா இருக்கும். வழிய கூடாது, உள்ளேயே இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஜஷிதா இங்க பாரு, குட்டி இட்லி செய்யறேன். குட்டி இட்லி பாத்திரத்துல குட்டி இட்லி செய்ய போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஷாப்பிங் வீடியோல இந்த இட்லி பாத்திரம் காட்டினேன்ல, அப்ப நிறைய பேர் இதோட ரேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 780 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் பெரிய பாத்திரம், இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அலுமினியம் பாத்திரம், அது எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து 1080 ரூபாய். 19 இட்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா கணக்கு. அது 1080 ரூபா. இது வந்து 780 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். போதும். சிங்கப்பூர் 2 கொத்து போதும் செய்தா? 2 கொத்து. இது எவ்வளவு இட்லி வரும்? சின்ன சின்னதா இருக்கும். 4 கொத்து போல இருக்கு மொத்தம். ஆமா, பட்டன் சைஸ் தான் எப்படி இருக்கும் இது. சரி, சூப்பரா இருக்கும் மினி இட்லி. யார் யாரெல்லாம் அப்படி சொல்லுங்க. அட ஒரு கிண்ணம் நிறைய சாம்பார் வச்சு மினி இட்லி ஊற வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இட்லி ஊற வச்சு சாப்பிடணுமா? ஆமா. தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு அரைக்க போறேன். அப்புறம் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பொடி இட்லி மாதிரி இட்லி பொடி இருக்கு. ஆமா, பொடியில வந்து நம்ம பொடி இட்லி செஞ்சு சாப்பிடலாம். மினி இட்லி வந்து ஜஷிதாக்கு தான் இது. ஜஷிதாக்கு மினி இட்லியே பிடிக்கல. அதான் மினி இட்லி எடுத்து இங்க தண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இட்லி உள்ள வச்சிடணும். எப்படி வெந்து வருதுன்னு பாப்போம். இட்லி ரெடி. சட்னி தேங்காய் ரெடி பண்ணிட்டியா? நான் இப்ப ரெடி பண்ணிட்டேன். அரைக்க வேண்டியதுதான் மிச்சம். அவ்வளவுதான். அரைச்சிட்டா நம்ம சாப்பிடலாம். ஜஷிதா சாப்பிடலாமா? இட்லி தான். ஆமா, கை வச்சிட போறேன். ஜஷிதாக்கு பெரிய இட்லி தான் வேணுமா? எனக்கு இந்த இட்லி தான் வேணும்ன்றது. எனக்கு இந்த இட்லி வேலை நடக்குது. ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. சட்னி அரைச்சு தாளிக்க போறேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மினி இட்லி வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இந்த பக்கம் பெரிய இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இதுவே மினி இட்லி. பாக்குறதுக்கு இதுவே மினி இட்லி மாதிரி தான் இருக்குது. மினி இட்லி சைஸ் பெருசா இருக்குது. அது அந்த கிண்ணம் அழகா உப்பு. அவ்வளவுதான், சட்னி தாளிச்சாச்சு. சாப்பிட வேண்டியதான். பெரிய இட்லி வேணுமா? பாப்பாக்கு பெரிய இட்லி தான் வேணுமா? இங்க பாரு, சூப்பரா பெரிய இட்லி. ஆனா என்ன ஒண்ணு, ரெண்டுமே கொஞ்சம் ஆறுனாதான் எடுக்கவே முடியும். துணி வச்சு ஊத்தினாதான் ஈஸியா இருக்கும், எடுக்க வரும். நம்ம துணி வைக்காததுனால கை சுட்டுக்கிறதே வேலையா இருக்கு. இது எப்படி இங்க ஒரு பிளாஸ்டிக் ஊத்துனா அட புடிச்சு வைக்கலாம். அது செம சூடு சொல்லுது. அப்புறம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லா எனக்கு 20 இட்லி சாப்பிட போறேன் இன்னைக்கு நான். சங்கீதா 20 இட்லி சாப்பிட போறாரா? 20 இட்லி ஒரே டைம் சாப்பிட போறேன் நான். சரி, ரெண்டு பேரும். பாப்பா தட்டு, குட்டி தட்டு. எத்தனை இட்லி வேணும் ஜெஸ்ட் அவனுக்கு? 4 இட்லி வேணும். 4 வை. அவ 1 2 நாளே 4 தான் சொல்லுவா. அவ 2 இட்லி அவ சாப்பிட்டா தெரியாதானே? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி. இந்தாமா
அப்பாக்கு அப்பாக்கும் தாமா. நீ போய் சாப்பிடு. நான் வந்து 20 இட்லி சாப்பிட போறேன் பேபி இன்னைக்கு. குட்டி குட்டி இட்லி நல்லா இருக்காமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு நல்லா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. நீ 2 சாப்பிட பேபி. இதுல வேணாம், நீயே சாப்பிடு. இவ்வளவு இட்லி சாப்பிட கூடாது பேபி. மினி இட்லி தான் இது, பெரிய இட்லி 5 இட்லிக்கு சமம் அது. அவ்வளவுதான், நீ சட்னி சாப்பிடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இட்லி தேங்காய் சட்னி சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. மதியத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் பண்ணோம். அதுதான் காய்கறி எல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சொரக்காய். இந்த சொரக்காய் 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாய். 50 ரூபாயா? ஆமா, 1.5 கிலோ கிட்ட இருந்தது. இது வந்து 50 ரூபாய். சொரக்காய் 50 ரூபா. முருங்காய் எவ்வளவு? முருங்காய் 20 ரூபாய் பேபி. ஒரு முருங்காய் 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது 50 ரூபாய். வள்ளிக்கிழங்கு 50 ரூபாயா? ஒரு கிலோ 100 ரூபாய். இது நான் 1/2 கிலோ வாங்கணும் சாப்பிடலாம் சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அதனால இது 50 ரூபாய். 300 ரூபாய் கிட்ட காய்கறி. 350 ரூபாய் போட்டியா? எல்லாமே 50 ரூபாய்னா அப்புறம் ரேட் அதிகமா தான் இருக்கும். இதான் மல்லாட்டை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ். மல்லாட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சு சாப்பிடலாம். மல்லாட்டை 80 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ. அப்புறம் எல்லாம் நீ தான் அதிகமா வாங்கியிருக்க. அதான் ரேட் அதிகமா இருக்கு. சாப்பிடுறதுனால அது கொஞ்சம் பொருள் தானே இவ்வளவு விலை விக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கான். என்னப்பா நல்லா இருக்குதாமா? சூப்பர்மா. எம்மி எம்மி. அதனாலதான் நல்லா இருக்குப்பான்னு சொல்றாரு. சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.